ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சனிக்கிழமை ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளஸ்ஸிங்கான தினம். சகலத்தையும் படைத்த உலகத்தின் படைப்பாளர், மனிதனை மண்ணினால் படைத்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் நம்ம அவரை தொழுது கொள்ளும் பொழுது நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபின் சுதந்திரம் நம்மளுக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஆசீர்வாதமான தினத்திலும் I speak to 896th gospel in the name of Lord Jesus Christ. Today topic is God gives unfailing blessing. குறையாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அதான் ஏசாயா புஸ்தகம் சொல்லுவாங்க 58:11. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? இது தேவனாகிய கர்த்தர் பைபிளில் அநேக பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு 5 உண்மையான எக்ஸாம்பிள், உண்மையான சத்தியங்களை பார்க்க போகும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வாழ்க்கை நடத்தினார். நம்ம இந்த குடியிருப்பு இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களாக வாழ்கிற வாழ்க்கையிலேயே ஏராளமான குறைவுகளோடு நம்ம வாழ்கிறோம். எப்படி உணவுக்கு என்ன பண்ணுறது, உடைக்கு என்ன பண்ணுறது, தேவைகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் வாழ்க்கை நடத்தினார் கடவுளுடைய ஜனங்களை 40 வருஷம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 வருஷத்தில் அவர் செய்த அதிசயங்கள் ஏராளம். அவங்களுக்கு பாருங்க, வனாந்தரம் ரொம்ப வெயிலாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் வானத்தில் இருந்து மேகஸ்தம்பத்தை கொடுத்தார், குளிர்ச்சி. இரவுல ரொம்ப குளிராக இருக்கும், வெதுவெதுப்பான அக்னி ஸ்தம்பம் கொடுத்தார். இது இந்த 40 வருஷமும் ஜனங்களை விட்டு விலகாமல் கூடவே அந்த ஜனங்களோடவே டிராவல் பண்ணார். இவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு. அந்த ஜனங்களுக்கு உணவு தேவை. முக்கியமா வானத்தில் தேவ தூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவை சாதாரண மனிதர்கள், நம்மை மண்ணினால் படைத்தார், நமக்கு கொடுத்தார். அந்த உணவு சனிக்கிழமை மட்டும் கிடைக்காது, மீதி வாரத்தில் 6 நாள் கிடைக்கும். இந்த 6 நாளும் ஜனங்கள் அங்கலாப்பில் அதிகமாகவும் சேர்த்துக்கிறாங்க, குறைவாகவும் சேர்க்கிறாங்க, கடவுள் சொன்ன வார்த்தையை மீறி கூட. ஆனால் அதிகமாய் சேர்த்தவனுக்கு அது மீறவும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு அது இந்த பூமியில் குறைஞ்சும் போகலை. எல்லாருக்கும் தேவையான உணவு வயிறு நிறைய கிடைச்சது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம். ஆடைக்கு என்ன பண்ண முடியும்? இந்த 40 வருடத்தில் அவர்களுடைய ஆடை பழையதாய் போகவும் இல்லை, அவர்களுடைய பாத ரட்சை, காலடி செருப்பு இருக்குதுல, அது தேய்ந்து போகவும் இல்லை. கர்த்தருடைய அந்த பலன் இருந்தால் அப்படி குறையாத ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும். எலியா என்ற ஒரு ஊழியக்காரர், சாரிபாத் என்ற ஒரு விதவை தாயினுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படி சோதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம், கடவுள் மேல பக்தி. அந்த குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார்னா, பஞ்சகாலம் அந்த தேசத்துல. ஆனால் அவர்கள் வைத்திருந்த அந்த பானையில வைத்திருந்த அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வற்றாமல், அவர்களுக்கு குறையாமல் கிடைச்சது. நல்லா சாப்பிட்டாங்க, குறையவே இல்லை. பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு அன்ஃபில்லிங் பிளஸ்ஸிங்ஸ் அந்த குடும்பத்துக்கு கிடைச்சது. இந்த மோசே என்ற ஒரு ஊழியக்காரர் தான் அந்த ஜனங்களை 40 வருஷம் வழிநடத்தின்னு போனாரு. அவர் சொல்றாரு, 120 வயசாகியும் என் கண் இருளடையவில்லை, கர்த்தர் கொடுத்த பலன் குறைந்து போகவும் இல்லை என்று சாட்சி கொடுக்கிறார். ஒரு பலனை பாருங்க, கடவுள் கொடுத்த ஒரு பலன். அவர் கூட இருந்த காலேப் என்ற ஒரு உடன் ஊழியர் சொல்றாரு, 40 வயசுல என் தலைவன் மோசே என்னை யுத்தத்துக்கு அனுப்பிச்சாரு, அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் இருந்தது. இப்போ எனக்கு 85 வயசாகியும் அதே பலன் எனக்கு இருக்கிறது, யாரை வேணாலும் ஜெயிக்க முடியும், எனக்கு கர்த்தருடைய வல்லமை இருக்குதுன்னு சொல்லிட்டு சாட்சி கொடுக்கிறார். இப்படி வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் அநேக அதிசயங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தும் குறைந்து போகாத, வற்றாத அந்த பலன், அந்த ஆசீர்வாதம், அந்த ஐஸ்வர்யம் என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு 15 வருடங்களாக கர்த்தருடைய ஒரு பலத்திலும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும், கர்த்தருடைய பிரசன்னத்திலும் ஆழ்ந்து வரேன். எப்படி நாட்கள் ஓடுது, எப்படி தேவைகள் சந்திக்கப்படுது, இவ்வளோ பெரிய குறைவுகளோடு இருக்கிறோம். நம்ம தேவனாகிய கர்த்தர் நிறைவுள்ளவனாய் வாழ வைக்கிறாரு. ஒரு ஆச்சரியம், அறிவுக்கு எட்டாத ஆச்சரியம் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ கர்த்தரை சார்ந்த எல்லோருக்கும் தேவனாகிய கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அந்த அதிசயத்தை நிகழ்த்துகிறார். ஏனென்றால் அவர் சர்வத்தையும் படைத்த தேவன். நம்ம என்றைக்கும் கைவிடாமலும், என்றைக்கும் நம்மை விட்டு விலகாமலும், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு 40 வருஷம் அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பமா இருந்தார்ல, இன்றைக்கு நம்ம கூட பரிசுத்த ஆவியாய் தேவன் நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம் குறைவுகளை காண விட்டாமல் அன்ஃபில்லிங் பிளஸ்ஸிங்ஸை எப்பொழுதுமே கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவை தேடி வாருங்கள். அவருடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் நிச்சயம். அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட்சவன் சகரியா.